கோப்பியம் உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு 30 கடந்த பல ஆண்களும் பெண்களும் திருமணம் ஆகாம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நிலைமையில கர்நாடக மாநிலம் தாவணகிரி பகுதியை சேர்ந்த ஒரு பெண் சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஆசை வார்த்தைகளை சொல்லி பல பேரை ஏமாத்தி திருமணம் பண்ணி கல்யாண ராணியாக வலம் வர்றாங்க. அவங்கள பத்தி எழுந்திருக்கக்கூடிய புகாரை பத்தி இப்ப பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் திருமணம் நடப்பது என்பது குதிரை கொம்பாக இருந்து வரும் நிலையில் மாண்டியாவின் நரஹள்ளி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் பலரையும் ஏமாற்றி பல திருமணங்களை செய்திருப்பதாக மூன்றாவது கணவர் கொடுத்திருக்கும் புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவணகிரியை சேர்ந்த பிரசாந்த் இன்ஸ்டாகிராம் மூலம் 30 வயதான ஸ்னேகா என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்துள்ளது. இதையடுத்து இருவரும் நண்பர்களான நிலையில் நாளடைவில் இருவருக்கும் இடையே காதலாக மாறவே இரு குடும்பத்தாரும் பேசி கடந்த ஆண்டு இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர். பின்னர் இருவரும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தாய் வீட்டிற்கு செல்வதாகவும் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் தாய் வீட்டிற்கு சென்றவர் மீண்டும் கணவர் வீட்டிற்கு திரும்பி வராததால் அதிர்ச்சி அடைந்த பிரசாந்த் மனைவி காணாமல் போனதாக தாவணகிரி கேடிஜே நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் இன்ஸ்டாகிராமை பார்த்த பிரசாந்திற்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் அவருடைய மனைவி ஸ்னேகா திருமண கோலத்தில் வேறொரு வாலிபரும் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். பின்னர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாதவராய் ஸ்னேகாவின் உறவினர்களிடம் இது குறித்து விசாரித்த போதுதான் ஸ்னேகாவிற்கு ஏற்கனவே 2 முறை திருமணம் நடந்திருப்பது தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ந்து போன பிரசாந்த் தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து காணாமல் போனதாக கொடுத்த புகாருக்கு பதிலாக பல பேரை ஏமாற்றி திருமணம் செய்து தன்னையும் மோசடி செய்ததாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேடிஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இதை போன்று பல இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் தங்களை வந்து ரொம்ப மிக அழகாகவும் தாங்கள் ரொம்ப பணக்காரராக இருக்கிற மாதிரியும் உருவாக்கி மற்றவர்கள் ஆண்கள் பெண்களை இருக்கிற மாதிரியும் பெண்கள் ஆண்களை ஈர்க்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் பண்ணி நிறைய ஏமாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நபரை பிடித்திருந்தால் அவரை உடனடியாக நீங்க தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. கொஞ்ச நாட்கள் நீங்க ஒரு பொறுமையா இருந்து அவரை பற்றியும் அவருடைய நடவடிக்கை பற்றியும் அவர்களுடைய சுற்றத்தார்களை பற்றியும் நன்கு தீர விசாரிச்சு ஒரு திருமணமோ ஒரு காதலோ ஏதோ செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய நல்லதா இருக்கும். ஆனா அதை விடுத்துட்டு குறுகிய கால நட்பின் மூலம் கிடைக்கின்ற காதலும் சரி திருமணமும் சரி எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் உண்டாகும். எனவே பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி சமூக ஊடகத்தை நீங்க ஒரு நல்ல பாதைக்கு மட்டும் இது பண்ணுங்க. இதனால உண்மையிலுமே கல்யாணமாகாம இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல திருமண ஜாதகங்கள் கிடைக்காம போயிருது. ஏன்னா இதை போன்ற சம்பவங்கள் எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதனால அந்த பாசிட்டிவிட்டியே போயிருது. அப்போ மேட்ரிமோனியல் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ கிடைக்கின்ற வரன்களை நம்பகத்தன்மைகள் இழந்துட்டு இருக்குது. இதனால ஒரு நல்ல நபர்களுடைய வாழ்க்கைகள் கூட எதிர்காலத்தில் பாழாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம ஒரு அப்லோட் பண்றதுக்கும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதில் அப்லோட் பண்றதுக்கும் சரி நம்ம எதுலையுமே அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாம் பண்ண வேண்டும். இன்றைய வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பங்களுக்கு இடையில பாலியல் சார்ந்த குற்றங்களும் பெருகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த தகவல் தொடர்பு சாதனமான இந்த செல்ஃபோன் தான். ஏன்னா இன்றைக்கி 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே செல்ஃபோன் வசமாயிடுறாங்க. அதனால் எந்த விதமான வரைமுறைகளும் எல்லைகளும் இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போயிடுறோம். கடைசியில் அதுவே நமக்கு வினையாயிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம எப்போ தான் உணரப்போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.